அதாவது வந்து பார்த்தனா சௌத்ரி காரு வந்திருக்காரு. சிவா காரு, மீரா காரு. இல்ல ஃபுல் பேர் சொல்லணும். அது பேர் என்னது? பழந்தின்னி பருவத்தனேனி சிவகுமார் சௌத்ரி. பருவத்தினேனி சிவகுமார் சௌத்ரியும் மீரா கிருஷ்ணா கோபாலகிருஷ்ணன் நாயர். எனக்கு என்னன்னா உங்க பத்திரிகையை நான் பார்க்கணும். அது எப்படி பக்கத்து பேஜ் வரைக்கும் போகுமா? ப்ளீஸ் டர்ன் ஓவர்னு போட்டு நம்ம தான் இப்ப ஈஸியா சொல்லிடலாம். சிவா காரு, மீரா காரு, அவ்வளவுதான். காரு போட்டா முடிஞ்சு. காரு, நிஷா காரு, மகம்பா காரு, மாமா காரு. எங்களுக்கு என்ன ஆசையா இருக்குன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க திருமணம் எப்படி எல்லாம் நடந்திருக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்களேன். பியூர்லி கேரளா நாயர் வெட்டிங் ஊர்ல நடந்தது. வழக்கமா அந்த பொண்ணு பாக்குற சடங்கில் இருந்து எல்லாமே நடந்தா கல்யாணம் நடந்தது. நிறைய பேர் வந்து லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. லவ் மேரேஜ் தான், பட் இட்ஸ் நாட் a pure love marriage. ஒரு மூவி செட்ல தான் பார்த்தேன். இவர் தான் மாஸ்டர், நான் இதில் ஹீரோயின். ஃபர்ஸ்ட் டே நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவரே பார்க்கும்போது அவர் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்க, நல்லா இருக்கே இந்த ஸ்மெல் அப்படி. ஒரு மாஸ்டரா உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்த பிள்ளைகிட்ட ஒரு மாஸ்டர்னா என்ன பண்ணணும்? கோரியோகிராஃப் கம்போஸ் பண்ணணும். இவர் வேற எதையோ கம்போஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். அப்ப நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? ஆமா ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு எல்லாருமே இப்படிதான் கேட்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாளிலிருந்து நமஸ்காரம் போட வரும்போது அவர் அந்த பொண்ணுகிட்ட அஸ்டம் கிட்டே வணக்கம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்ட வந்து பேசுறேன், இங்க பாருங்க அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, அதனாலதான் என்ன பெர்ஃப்யூம் கேட்டேன், இல்ல வேற எந்த விதத்துல இல்ல அப்படின்னு. ஆனா அப்பதான் நான் இவரே சரியா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஆக்சுவலி ஏன் அவர் அப்படி சொன்னாரு, அவன் எனக்கு பிடிச்சதுனால அதில் கேட்கலையா அப்படின்னு. அப்போ தான் ஒரு ஸ்பார்க் விழுந்தது. பட் நான் எதுவும் சொல்லலை. அது ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வாழணும்னு இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக என் அம்மாவுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நல்லா சாமி கும்பிடுவார். பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது, அங்கே வந்து அவர் டெய்லி போய் கும்பிடுவார் சாமி. அங்கே என் அம்மாவும் போயிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிவா மாஸ்டர் நல்ல பையன் நினைக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வராரு அப்படி. உங்கள் அம்மா போறாருன்னு தெரிஞ்சுதானே மாஸ்டர் போனாரு. நமஸ்காரம் போட்டு போகும்போது உங்க பர்ஃப்யூம் நல்லா இருக்குன்னு சொல்றது உண்மை சார். ஆனா பாபா விஷயத்துல மட்டும் போய் கிடையாது சார். அந்த டைம்ல நிஜமா சின்சியரா சொன்னீங்களா இல்ல கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? இல்ல மேம், சீரியஸாவே வந்து நான் என்னோட பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. இது எல்லாமே என்கிட்ட இருக்கும். அவங்களுக்கே தெரியும். இப்போ மட்டுமே ஒரு 15-20 வச்சிருப்பேன். 15-20 பர்ஃப்யூமா? எதுக்கு தோசையில் தொட்டு சாப்பிடுவீங்களா? மக்காப்பா அது ஒரு கிரேஸ் மக்காப்பா. ஆமா உனக்கு இருக்குல்ல, நீ துணி சோப்புல தானே குளிப்ப. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? நான் வந்து அடிக்கடி சென்னை வருவேன் மேம். அப்போ இவர் வந்து சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னை வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ நானும் என் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, சிவா இத்தனை நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்குது, இது வரைக்கும் ஒரு லேடி ஆர்டிஸ்டையோ யாரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க எல்லோரும் இருந்தாங்க. அப்படியே வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அம்மா வந்து அப்படியெல்லாம் இப்போ பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசி ஜாதகம் எல்லாம் வாங்கினாங்க. மார்ச் 15 இவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க பொண்ணு பார்க்குறதுக்கு. நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் முடிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டும் நான் யூஸ் பண்ண அந்த பர்ஃப்யூமோட ஒரு பாட்டில் தான். அது இன்னும் வச்சிருக்கேன் நான். அப்படிதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சோன்னா எப்படி? ஏன்னா மாஸ்டர் வந்து அப்பவே சினிமால மாஸ்டர். ஹனிமூனுக்கு எப்படி சிங்கப்பூர், துபாய்? கேட்க கூடாது, ஹனிமூன்ற வார்த்தையே இங்க வரக்கூடாது. ஏன்? ஹனிமூன் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் கூட்டு போறேன், நவம்பர்ல புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் செப்டம்பர்ல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். எதுவுமே தெரியாத அப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. ஏங்க அது ஒரு சாதனை தானங்க மாஸ்டர். இதெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு சுச்சோ வெக்கமா வருதே.